சுதந்திர தினத்தன்று ஆளுநர் ஆர்.என். ரவி வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. விவரங்களை நிகராமுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? காங்கிரஸ் கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்க இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தகவல் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மக்களுக்கும் மண்ணின் உரிமைக்கும் பதவி ஏற்ற காலத்திலிருந்தே எதிராக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்தும் மத்திய பாஜக அரசின் தூண்டுதலின் பேரில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும், அதே போல முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதற்கான சட்ட மசோதாவை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியுள்ளதை கண்டித்து இந்த ஆளுநர் அளிக்கக்கூடிய சுதந்திர தின தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்க இருப்பதாக செல்வ பெருந்தகை தகவல் வெளியிட்டிருக்கிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. சுதந்திர தினத்தன்று ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருப்பதாக மதிமுக மற்றும் இடதுசாரிகளும் முடிவெடுத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை இடதுசாரி கட்சிகளும் அதே போல மதிமுகவும் புறக்கணிக்க இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இடதுசாரிகள் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பது ஒரு முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய மக்கள் மண்ணின் உரிமைக்கு பதவியேற்ற காலத்திலிருந்தே ஆளுநர் எதிராக செயல்படுவதாகவும், பாஜக அரசினுடைய தூண்டுதல்ல வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை ஏற்படுத்தும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும், கலைஞர் அவர்களின் பேர்ல கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் உருவாவதற்கு சட்ட மசோதாவை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதை கண்டித்தும் சுதந்திர தினத்தன்று அவர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதே நிலைப்பாட்டுல தற்பொழுது இடதுசாரி கட்சிகளும் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்காங்க. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.